இங்க இந்த பொண்ணோட புருஷனும் வேறொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறதுனால இந்த அம்மாவும் 25 வயசு பையன் கூடயே ஒண்ணு மண்ணுமா இருக்கிறாங்க. காலையில ஆனதும் அந்த பையன் கிளம்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுல வந்து நிக்கிறான். நேத்து ராத்திரி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப யாரோ மாதிரி நடத்துறீங்களேன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நேத்து எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு, அதனால நான் அப்படி பண்ணேங்க அசால்ட்டா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ரெசார்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. மாதவன் கனகாங்கிற பேர்ல ஒரு ரூம் புக் ஆயிருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் அங்க வச்சாது ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும்னு கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல இவங்களோட பொண்ணும் கனகாங்கிற பொண்ணை தேடி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ரெசார்ட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் மாதவன் கனகாங்கிற பேர்ல ரூம் புக் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல சித்ராங்கிற பொண்ணு பேர்ல தான் ரூம் புக் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்றாங்க. செம ஷாக் ஆன இவங்களும் அந்த ரூம் நம்பரை கேட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் ரூம்ல போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கிறாரு. நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணேன். நான் வேறொரு பொண்ணு கூட இருக்கும்போது நீ அதை பார்த்தா என்ன அடிச்சு உன்னோட பக்கத்துல இழுத்துட்டு வரணும்னு நான் நினைச்சேன். உன்னோட பொசசிவ்னஸ தூண்டி விடதான் நான் இவ்ளோ வேலையும் பண்ணேன்னு சொல்றாரு. வாழ்க்கையில உண்மையை மட்டுமே பேசி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஸ்பேஸ் குடுக்கறோம்னு சொல்லி அதிகமா ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னு நினைச்சு அந்த இடத்துல ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. அதே நேரத்துல கனகாங்கிற பொண்ணு வீட்டுல என் அப்பாவை விட்டு நீ போக மாட்டியா, என் குடும்பம் பிரியறதுக்கு நீதான் காரணம்னு சொல்றாங்க. குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் கிளாஸ கனகாங்கிற பொண்ணுக்கு மேல தூக்கி வீசுறாங்க. பின்னாடி இருந்த படியை கவனிக்காம உருண்டு கீழே விழுந்த அந்த பொண்ணும் கிளாஸ் குத்தி அந்த இடத்துல இறந்து போறாங்க. நடப்புல நியூஸ வச்சு பார்த்தா அந்த கேஸை எடுத்து நடத்துறது இந்த அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்த அந்த 25 வயசு பையன் இப்ப போலீஸா மாறி நின்னதும் இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது.